எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2026 மார்ச் 6ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்துப்படி ஏற்பட போகும் சனிப்பெயர்ச்சி பலன்கள். ஏற்கனவே மேஷத்திலிருந்து கன்னி வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ துலாத்திலிருந்து மீனம் வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். நான் எப்பவும் சொல்கிற மாதிரி கோச்சார பலன்களுக்கு ஒரு 20% பலன்கள் தான் உண்டே தவிர ஒரு மனிதனுடைய தலைவிதியை தலைகீழாக மாற்றும் சக்தி கோச்சார பலன்களுக்கு இல்லை. இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, யூடியூப்பில் ஒரு நல்ல பலன்களாக இருக்கட்டும், ஒரு தீய பலன்கள் சொல்லியிருந்தாலும் அதிகமாக ஐயோ நல்ல பலன் சொன்னால் சூப்பராக வரப்போகுது அப்படி இப்படின்னு கற்பனை கோட்டையில் மிதக்கிறாங்க. அது மாதிரி தீய பலன்கள் சொன்னாலும் ஐயோ நமக்கு அப்படி ஆயிடுமோ அப்படின்னு பயப்படுறாங்க. என்னுடைய கருத்து, உங்களுடைய பிறந்த ஜாதகத்தினுடைய தசா புத்திகளே உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்குமே தவிர கோச்சார பலன்கள் அல்ல. இது என்னுடைய 30 வருட அனுபவத்தில் நான் ஆராய்ச்சி செஞ்ச விஷயம். அதனால கோச்சார பலன்களை சொல்லப்பட்ட பலன்களை கண்டு நீங்கள் எப்போவுமே பயப்பட வேண்டியதுனா தேவையே இல்லை. உங்களுடைய ஜாதகத்தோடு இணைத்து கோச்சார பலன்கள், இப்போ உங்களுக்கு நல்ல தசா புத்திகள் 1, 5, 9, 2, 11 தசா புத்திகள் குரு தசை யோக தசை நடந்துச்சுன்னா கண்டிப்பாக கோச்சார பலன்கள் உங்களுக்கு எந்த கெடுதலும், கோச்சார பலன்களால உங்களுக்கு எந்த பெரிய தீமைகளும் நடக்கவே நடக்காது. மிஞ்சி போனால் ஒரு மன டிப்ரெஷன், சின்ன சின்ன பிரச்சனைகள், அது மனித வாழ்க்கை சகஜம்தான், அதுதான் ஏற்படுமே ஒழிய பெரிய கெடுதல்களை கண்டிப்பாக கொடுக்காது. 6, 8, 12 தசை நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதாவது நோயோ இல்லை கடனோ தேவையில்லாத பிரச்சனைகளோ வரலாம். அதனால் நீங்கள் ஏன்னா என்கிட்ட கேட்க வரவங்க இப்போ யூடியூப்பை பார்த்துட்டு ஐயோ சிம்ம ராசிக்கு அஷ்டமதி சனியாமே, மேசத்துக்கு 7 ஆரம்பிக்க போகுது, மீனத்துக்கு 7 கடுமையான தோஷமா அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய ஜாதகம் தான் முடிவு பண்ணுங்கிறது என்னுடைய கருத்து. இப்போ துளாராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, துலாத்துக்கு இப்போ 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு சனி வரப்போகிறாரு. 6ஆம் இடம் அப்படிங்கிறது வெற்றி ஸ்தானம்னு சொல்லுவாங்க. பொதுவாக இப்போ உங்களுக்கு இப்போ ஏதாவது இடம் கொடுத்தவங்கன்னா உங்களை டார்ச்சர் பண்ண மாட்டாங்க. ஒரு எதிரிகள் இருந்தாங்கன்னா, இப்போ உங்களுக்கு நிறைய எதிரி, கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இருந்தால் ஜெயிச்சிடுவீங்க. அது மாதிரி நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க, ஜெயிச்சிடுவீங்க. ஆக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இப்போ 6ஆம் இடத்துல ஒரு வெற்றி ஸ்தானத்தில் போய் சனி சந்திக்க போகிறார். அப்போ ஒரு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், அவங்க முயற்சி ஜெயிக்கும், எதிரினுடைய தொல்லைகள் இனிமேல் இருக்காது. ஆக இதை சொல்லிக்கிட்டே போகலாம். ஆக டோட்டலாக உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் தான். 6 சனி வரப்போ எந்த காரியம் தொட்டாலும் ஜெயிக்கும். ஒரு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு எதுவும் நடந்ததுன்னா நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. இந்த இடத்துல உங்களுக்கு நல்ல தசா புத்திகள் சனி திசையாக நடந்துச்சுன்னா இதனுடைய பலன்கள் இன்னும் கொஞ்சம் நல்லாவே நடக்கும். அது நம்ம குரு பார்வையில் வேறு சனி வரப்போகிறாரு, இன்னும் கொஞ்சம் நன்மையான பலன்கள் தான். அதனால் துளாராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி கண்டிப்பாக நன்மையை தான் செய்ய போதே தவிர தீமைகள் இல்லை. அடுத்தது விருச்சக ராசிக்காரர்களுக்கு 3 நாளுக்குரிய சனி 5ஆம் இடத்துக்கு வரதில் பெரிய தீமைகள் கிடையாது. இந்த 3 மாதத்துக்கு மட்டும் ஏதாவது இடம் வீடு சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் கட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா தடங்கள் இருக்கும். ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பார்வை சனியை 9ஆம் பார்வையை பார்க்கறதுலேருந்து நீங்கள் இடம் வாங்கலாம், வீடு கட்டலாம், வண்டி வாகனங்கள் வாங்கலாம். இந்த நன்மைகள் தான் சொல்லிக்கிட்டே போகலாம். மெயினாக இடம் வீடு இந்த விஷயங்களில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ வீடு கட்ட போகிறீங்கன்னா கட்டுங்க, அதெல்லாம் நல்லாயிருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு 4 தசையே நடந்ததுன்னா கண்டிப்பாக வீடு கட்டி குடி போயிடுவீங்க. அதனால் உங்களுக்கு நல்ல பலன்கள் தான். அதே மாதிரி இப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு 3லேருந்து 4ஆம் இடத்துக்கு சனி போகிறார். 4ஆம் இடம்ங்கிறது இடம் வீடு வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல சனி போகிறப்ப உங்களுக்கு இந்த இடம் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சின்ன சின்ன தடங்கல்கள் கொடுக்கும். ஆனால் அதே குரு பார்வைப்பட்டதுக்கப்புறம் அப்படியே தலைகீழாக உங்களுக்கு ஒரு இடம் வாங்கலாம், வீடு கட்டலாம், வண்டி வாகனம் வாங்கலாம். இந்த நன்மையான பலன்கள், நீங்கள் ஒரு நகை வாங்கலாம், உங்கள் முயற்சி ஜெயிக்கும். அது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா உங்களுக்கு சனி என்ன கூறியோம்னா 2க்கு 3க்கு அதிபதி, அங்கே போய் 4ல் உட்காரப்படாது. அப்போ உங்களுக்கு நன்மையை தான் கொடுக்கும், பெரிய தீமைகள் எதுவும் கொடுக்காது. அடுத்தது மகர ராசிக்காரர்களுக்கு நன்மை, பெரிய நன்மை. ஏன்னா 7 ஃபஸ்ட்டு விடுது. ஏன்னா கடுமையான தோஷங்களை கெடுதலை அனுபவிச்சவங்க மகராசிக்காரங்கள் தான். ஏன்னா ஜென்மச்சனி,
ரொம்ப கெடுதலை கொடுத்தது. அப்போ குடும்பச்சனி அதுவும் போய் இப்போ வந்து சனி விடுதலை ஆகுது. அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம், இவங்களுக்கு வந்து 7ஆம் இடத்துல குரு வரப்போகிறாரு, உச்சத்தில் குரு வரப்போகிறாரு. அப்போ 2 திருமண முயற்சி நடக்கும், நீங்கள் எடுத்த காரியம் ஜெயிக்கும், உங்களுக்கு வர வேண்டிய பணம் இருக்கும், நல்லா இருக்கும். அது மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சவங்கலாம் இப்போ ஒன்று சேர்ந்துருவாங்க. அதனால் நீங்கள் எடுக்கிற காரியம் அத்தனையும் ஜெயிக்க போகுது, ஜெயிச்சுக்கிட்டு இருக்கு. நான் அனுபவ ரீதியாக நானே பார்த்துருக்கேன். நிறையா மகர ராசிக்காரர்கள்லாம் இப்போயே கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியே கொடுத்துருக்கேன். அதனால் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த 2 விஷயம் முக்கியமாக நடக்கும். பணப்புழக்கம் அதிகமாகும், அது ஒரு ஃபஸ்ட் பாயிண்ட்டு, நல்லாயிருக்கும். நீங்கள் எடுத்த காரியம் ஜெயிக்கும். இப்போ திருமண விஷயங்களுக்கும் முயற்சி பண்ணுங்கள், கிளிக் ஆகும். ஆக உங்களுக்கு முழு 100% நல்ல நேரம்னே சொல்லலாம். இந்த இடத்துல உங்களுக்கு ஜாதக தசாபுத்திகள் நல்லா இருக்கணும். உடனே என்ன சொல்லுவாங்க, மகராசிக்காரங்க நீங்கள் நடக்கலை அப்படின்னு கமெண்ட்ஸ் போடுவீங்க. ஆனால் உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்திகள் நல்லா இருந்தால் தான் இந்த நன்மைகளும் சேர்ந்து நடக்குமே ஒழிய, ஜாதகத்தில் 6, 8, 12 இருந்ததுன்னா கோச்சார பலன்கள் உங்களுக்கு நன்மையும் செய்யாது, தீமையும் செய்யாது. அதனால் உங்களுக்கு முழு நன்மை. அடுத்தது கும்பராசிக்காரர்கள். கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி ராகுவோட சேர்ந்து வேற மன டிப்ரெஷன், உடல்நிலை பாதிப்புகள், உறவுகள் எல்லாம் பிரிச்சிருக்கும், நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லாமே ஃபஸ்ட்டு உங்களுக்கு மன டிப்ரெஷன் வந்து குறைய போகுது. உறவுகளில் பிரிவுகள் இருந்ததுன்னா, பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் இனிமேல் தீர்ந்துடும். இப்போவே உங்களுக்கு நல்லது லேசாக நடக்க ஆரம்பிச்சிருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு ராகுவும் பயிற்சியாகி போனால் தான், டிசம்பரில் ராகு பயிற்சி ஆனால் அடுத்த வருஷம் இன்னும் நல்லாயிருக்கும். இருந்தாலும் இந்த சனி பயிற்சி 2ஆம் இடம் குடும்ப வீட்டு ஸ்தானத்துக்கு வருது, குடும்பத்தை பாதிப்பு கொடுப்போம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது வந்து ஒரு 3 மாதத்துக்கு மட்டும்தான் இருக்கும். குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் அந்த கெடுதல் உங்களுக்கு வரவே வராது. என்ன அவங்களுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும்னா, இந்த பேச்சு, கையெழுத்து, ஜாமீன் போடுற விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அதில் ஏதாவது விரயங்களோ நஷ்டங்களோ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது ஒன்று தான். அதை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த கெடுதலும் வராது. ஆக உங்களுக்கு வந்து ஜென்மச்சனி விலகிறது பெரிய நன்மை. அடுத்தது மீன ராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனியாகவே வரப்போகுது. மன டிப்ரெஷன் இருக்கும். ஒரு வகையில் 11, 12 இருந்து 11 லாபத்தையும் கொடுக்கும், 12 விரயத்தையும் கொடுக்கும். அப்போ நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் 10 பைசா கையில் நிற்காது, அப்பப்போ விரயம் ஆகிடும். அது மாதிரி உறவுகளுக்குள்ள சின்ன பிரச்சனைகள் லைட்டாக இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு உங்கள் குரு வீட்டில் வர்றதுனால சனியினுடைய அந்த தாக்கம் பெருசாக கெடுக்காது. ஏன்னா 7.5 வந்தால் கூட மைண்டை மட்டும் டிப்ரெஷன் இல்லாமல் பார்த்துக்கங்க, தியானம் பண்ணுங்கள். குரு பார்வை உங்களுக்கு பட்டதும் அந்த ஜூன் 2ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு பெருமளவுக்கு அந்த கெடுதல்கள், அந்த 7.5 தாக்கம் கண்டிப்பாக இருக்காது. இது என்னுடைய கருத்து. என்னுடைய வீடியோக்களை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கணும்னா யூடியூப்பை SARANI சாரணி, ஃபேஸ்புக்கு SRI ஸ்ட்ரீட் சர்ச் பண்ணிங்கன்னா சாரணி ஸ்ட்ரீட் அஸ்ட்ராலஜி டிவின்னு வரும். மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் ஜாதகம் பார்க்கணுன்னாலும், ஜாதகம் எழுதணுன்னாலும், திருமண பொருத்தம் பார்க்கணுன்னாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பர்த் பிளேஸ் எல்லாத்தையும் அனுப்பிச்சி விடுங்க. இல்லை ஜாதகம் இருந்தால் ஜாதகத்தை அனுப்பிச்சி விடுங்க, நான் கணிச்சு அனுப்பிச்சி விட்ருவேன். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9865158355. இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றொரு வீடியோ நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.